கிருஷ்ணதேவராயரோட தர்பார்ல ஒரு நாளைக்கு ஒரு வெளியூர்காரன் வந்தான். ராஜாட்ட ஒரு சவால் விட்டான். இந்த மாதிரி எனக்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், குண்டோதரன். அவனுக்கு சாப்பாடு போட்டு கட்டுப்படி ஆகாது. என்ன ஒரு சேலஞ்சுனா, அவனுக்கு நீங்க 30 நாள் சாப்பாடு போடணும். இன்னைக்கு இருக்கிற அதே வெயிட் அவன் பாடியில இருக்கணும். 1 கிராம் கூட 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 கூடாது. நீங்க அந்த மாதிரி பண்ணலன்னா நான் உங்கள்ட்ட சரணடைஞ்சிருவேன். இல்ல அவனுக்கு வெயிட் ஏறி எடுத்துன்னா என்னோட கண்டிஷனுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படிங்கிற. ராஜா தர்பார்ல எல்லாரையும் பாக்குறா. ஒரு பய தலையை தூக்கல, எல்லாரும் தலையை குனிஞ்சுன்னு இருக்கான். ராஜா தெனாலிராமனை பாக்குறார். தெனாலிராமன் ஏந்து நிற்கிறான். சொல்றான், ராஜா நான் பாக்குறேன் அப்படிங்கிற. ஓகேன்ட்டார் ராஜா. என்ன பிரஸ்டிஜ் இஷ்யூ. அந்த ஆள் தங்கறதுக்கு ஒரு இடம் போட்டாச்சு. 30 நாளைக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லா வசதியும் பண்ணியாச்சு. 3 வேளை சாப்பாடு, தள்ள புடல் ராஜோபச்சாரம். அவனுக்கு என்ன கண்டிஷன் அதுலன்னா, அவன் ஒரு வேலையும் பண்ண மாட்டான், ஒரு எக்ஸசைஸும் பண்ண மாட்டான். சாப்பிடுவான், தூங்குவான், பாட்டு கேட்பான், டான்ஸ் பார்ப்பான். இதான் அவனுக்கு வேலை. ஒரு வேலையும் பண்ண மாட்டான். நார்மலி வெயிட் போட்டுரும் இல்லையா? இது என்ன சேலஞ்ச் இது? ஒருத்தர் அவன் இடத்துக்கு போல. தெனாலிராமன் அவன் மட்டும்தான் இருக்காங்க. 30 நாள் ஆச்சு. எல்லாருக்கும் யோஜனை என்னடா என்னடா